வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமான அம்மணி கொழுக்கட்டை. இப்போ நான் காமிக்கிற அளவு ஒரு 2 பேர் இல்லை 3 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 2 டம்ளர் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணியோடு இருக்கிற அரிசியை நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மீதி 2 டம்ளர் தண்ணியை ஒரு கடாயில் ஊற்றி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காயும் இதில் சேர்த்துக்கங்க. நல்ல சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி தட்டாமல் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும், நல்லா வராது. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, விடாமல் நல்லா கிளறிட்டே வாங்க. கட்டி தட்டாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பர்ஃபெக்ட் பதம் எது தெரியணும்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மாவு உருண்டையை எடுத்து அதை நல்லா உருட்டி பாருங்கள். தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு ஒட்டாமல் வந்ததுன்னா உங்கள் மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவோட பதமும் ரெடின்னு தெரியும். மாவு ரெடி ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட மாவு ஓரளவு ஆறிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இந்த பால்ஸை போட்டு ஒரு 10 minutes வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்தப்புறம் கொஞ்சம் ஆறினப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா காஞ்சதும் கடுகை போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இந்த பால்ஸை அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இப்போ நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு தானே போட்டிருக்கேன், ஸோ ஒரு நல்ல 1-1.25 ஸ்பூன் அளவு பிளெயின் சில்லி பவுடர் அதில் போடுங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 to 15 minutes ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ மாதிரி இந்த அம்மணி கொழுக்கட்டை நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அம்மணி கொழுக்கட்டை ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.